மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சிறுநீரக கற்கள் இந்த கோடை காலத்துல நிறைய பேருக்கு வருது. ஒரு வருஷம் எனக்கு வந்து சிறுநீரக கல் இருந்துச்சு. நான் வந்து சர்ஜரி பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அகைன் அண்ட் அகைன் எனக்கு சிறுநீரக கற்கள் வருதுன்ட்டு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சிறுநீரக கற்கள் நம்ம உடல்ல இருக்கும் பட்சத்துல என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், நம்ம என்னென்ன செய்தால் சிறுநீரக கற்கள் வர அதிக வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை சிறுநீரக கற்கள் இருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னா என்ன மாதிரியான சிகிச்சைகள் நான் எடுக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம உடல்ல கிட்னிஸோட வேலை என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த பணி, அந்த மகத்தான பணியை தான் சிறுநீரகங்கள் செய்யுது. அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்ம உடல்ல சேர்ந்து சேர்ந்து சரியா தண்ணி குடிக்காம இருக்கும்போது அந்த சிறுநீரகங்கள்ல அந்த படிமங்கள் சேர ஆரம்பிச்சது, கழிவுகள் எல்லாமே சேர்ந்து கற்களாக மாறுதுன்னு சொல்லலாம். பொதுவா தண்ணீர் சரியா குடிக்காம இருக்கிறவங்களுக்கு, உடல் உஷ்ணம் நிறைய இருக்கிற நபர்களுக்கு, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிறோம், ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம், இதையும் தாண்டி பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உண்மையிலே பார்த்தோம்னா இந்த சிறுநீரக கற்கள் எங்கெங்கெல்லாம் நமக்கு உருவாகுது, சிறுநீரகங்கள்ல ஏற்படும், அடுத்தது பிளாடர்ல, யூரினரி பிளாடர்ல ஏற்படும், யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் நாளங்கள்ல ஏற்படும் யூரித்ரா. இந்த மாதிரி யூரிட்டர்ஸ்லயே நிறைய பேருக்கு கற்கள் வந்து உருவாகி அந்த இடத்துல மாட்டிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப சிறுநீரக கற்கள் இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான கற்கள் வகைகள் வந்து என்ன மாதிரி இருக்கும்? கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சலேட் ஸ்டோன், ஸ்ட்ரூவேட் ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஸ்டோன்ஸ் வகைகள் இருக்கு. இதுல கால்சியம் ஸ்டோன்ஸ் தான் நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த கால்சியம் படிமங்கள் நம்ம சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால சிறுநீரகங்கள்லயே தேங்க ஆரம்பிச்சிடுது. சரி, இப்ப சிறுநீரக கற்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? அப்ப சிம்டம்ஸ் எனக்கு இருக்குன்னா இமிடியேட்டா நம்ம வந்து அலர்ட் ஆயிட்டு ஒருவேளை நமக்கு சிறுநீரக கற்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதுகு வலி வந்து இருக்கும். ஸ்பெஷலா இந்த பெயின் வந்து பார்த்தோம்னா லாயின் டு groin பெயின் அப்படின்னு சொல்றோம். முதுகுல இருந்து தொடை பகுதி வரைக்கும் நமக்கு வந்து இந்த பெயின் வரலாம். லாயின் டு groin பெயின் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணும்போது அதிகமான வலி, எரிச்சல், சிறுநீரக தாரையில வந்து சிறு புண்கள் ஏற்படுறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹெமட்டோரியான்ற கண்டிஷன் சிலருக்கு ஏற்படும். ஹெமட்டோரியானா யூரின் பாஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு ரத்தம் கலந்து வெளியேற பிரச்சனை வந்து ஏற்படுது. ஹெமட்டோரியால வந்து ரத்தம் கலந்து வெளியேறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த சிறுநீரக கற்கள் இருக்குன்னா சித்த மருத்துவத்துல இது கல்லடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வாதம், பித்தம், கபம், முக்குற்றம் சார்ந்தும் வரக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு சிறுநீரக கற்கள் இருக்க வகைகளுக்குமே ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். இப்ப வாத கல்லடைப்பு இருக்குன்னா இது வந்து கல்லடைப்புன்னு சொல்லுவோம். வாதம் சார்ந்து வரக்கூடிய கல்லடைப்புனா அதிகமான வலி, இடுப்பு பகுதியில் வலி இருக்கும், சிறுநீர் வந்து ரொம்ப சொட்டு சொட்டா போற மாதிரி இருக்கும். பித்த கல்லடைப்புனா ரொம்ப எரிச்சல் இருக்கும். அதாவது இந்த எரிச்சல் எப்படி இருக்குன்னா இரும்பு கம்பியை வந்து காய்ச்சி சிறுநீர் தாழையில சொருனா எப்படி எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி தாங்க முடியாத எரிச்சல் வந்து இந்த பித்த கல்லடைப்புல இருக்கும்னு சொல்லுவாங்க. கப கல்லடைப்புல எந்த மாதிரி இருக்கும்? கற்கள் வந்து சின்ன சின்னதா மணல் மாதிரி யூரின் பாஸ் பண்ணும்போது சின்ன சின்னதா மணல் மாதிரி வெளியேறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி கற்கள் வந்து நம்ம படிஞ்சு அதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ சிறுநீரக கற்கள் இருக்கும் பட்சத்துல நம்ம உணவில் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அசைவ உணவை தவிர்க்கணும். அதிகமான கால்சியம் புரோட்டீன் டயட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நீர்ச்சத்து அப்படின்னா நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் நமக்கே தெரியும், அதை வந்து நிறைய எடுத்துக்கணும். பொதுவா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து வாழைத்தண்டு சாறு வந்து நம்ம எடுத்துப்போம். வாழைத்தண்டு சாறு வந்து தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறம் நாட்டு பீன்ஸை நல்லா குழைய வேக வைத்து
அது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஒரு கப் ஃபுல்லா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே, காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரியான குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமா இன்னைக்குமே நம்ம கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா ரணகல்லி இலை சாறு நம்ம எடுத்துப்போம். அதை வந்து குடிச்சுக்கிட்டே வரும்போதும் சிறுநீரக கற்கள் வந்து குணமாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம மருத்துவமனையில நம்ம கிளினிக்ல வந்து கொடுத்து கியூரான கிட்னி டிசீஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமா சிறுநீரக கற்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு மண்டலத்துக்குள்ளேயே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமா யானை நெரிஞ்சில் நீர்முள்ளி விதைகள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோடை காலத்துல உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்காம நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் உருவாகாமலும், ஒருவேளை சிறுநீரக கல் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கும் இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.